9வது படிக்கிற மாணவன் கஞ்சா போதிலே பள்ளியிலே பள்ளி ஆசிரியர் கஞ்சா விற்கிறார். 10வது படிக்கிற மாணவன் நல்ல மாணவனை கஞ்சா விற்கிறார். என்ன காரணம்? கஞ்சா பிடிக்கிறான், போதையில் இருக்கிறான். அந்த மாணவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10வது படிக்கிற மாணவனுடைய பள்ளியிலே கஞ்சா இருக்கிறது, கஞ்சா சிகரெட் இருக்கிறது. எப்படி வந்தது? என்ன நிலைமை? இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு இப்படி போவதற்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? இந்த நாட்டை ஆளுநர்கள் தான் பொறுப்பாக. அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எதையும் கவனிக்கல, 1000 ரூபாய் கொடுத்தா போதும், அந்த இலவச பஸ்ல போனா போதும், நம்ம ஓட்டு போட்டு நினைக்கிறார். அவர் அப்படியே நினைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா திருந்திடக்கூடாது, அப்படியே திருந்தாமல் வேலையா போறது, அவன் அப்படியே இருக்கணும்.